என்னப்பா பண்ற? பணக்கார பத்தி காட்டுறாங்க பத்தியா? சரிடா, வாங்கிடுவோம். ஐயா, நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டேங்களே? சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இந்த பையனை என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயா, நான் பிச்சைக்காரன் தானே. நான் பையனை கேட்டா கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, எங்களை கடவுளை பிச்சை எடுக்கிறதுக்காக எங்களை படைக்கல. எங்களுக்கு பிச்சை எடுக்க வச்சுட்டான். நீ தெரு தெருவா பிச்சை எடுத்து உன் வயிற்று கிளவுறதே கஷ்டமான சூழ்நிலையில இந்த பையனை எப்படி ஏன் வளர்க்க போற? என்கிட்ட பங்களா இருக்கு, தோட்டம் காடு நிறைய கிடக்கு, பணம் எவ்வளவோ இருக்குயா. உன் பையனை ராஜா மாதிரி வளர்த்து என் பையனை எப்படி வளர்த்தணும் அதை விட ஒரு மடங்கு அதிகமா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கிடுறேன். தாயில்லா பிள்ளையாச்சேன்னு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்த்து பழக்கிட்டேன். இப்ப வாங்கி கொடுக்கலன்னா அவன் மனசு ரொம்ப வருத்தப்படுங்க. அதனாலதான் கேக்குறேன், ப்ளீஸ். டேய், பெரிய இடத்தாளுங்க. டேய், நல்லா அவனை படிக்க வச்சு வசதியே பார்த்துக்குவாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் பயப்படாதப்பா. நான் உன்னை அடிக்க மாட்டேன், கொடுமைப்படுத்த மாட்டேன். என் பிள்ளைய, என் ரத்தத்துல பிறந்த பிள்ளைய எப்படி வளர்த்தணும் அதை விட ஒரு மடங்கு அதிகமா உன்னை பாத்துக்குவேன். நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிறோம்பா. வாயா போலாம். அந்த ஐடியா கடந்த ஒன்றை எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒன்று வித்துட்டு போறப்போ ஏய், நான் அனாதை தாண்டா. ஆனா என்னைக்கும் உன்னையும் அப்பாவையும் அந்த மாதிரி நினைச்சது கிடையாது. ஆனா நானும் அப்பாவும் உன்னை அனாதையா நினைச்சிட்டு இருக்கோம். நீ வேணா அப்படின்னு நினைக்கலாம்டா. ஆனா நம்ம அப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நினைக்க மாட்டாருடா. எப்போ நீ கிரிக்கெட்ல செலக்ஷன் ஆனியோ அன்னையில இருந்து நானும் அப்பா உனக்கு எதிரி தான்டா. டேய், நான் நல்லா விளையாண்டு என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கடா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு இப்ப காட்டுறேன்டா. நான் அப்பவே வர வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியாடா? நீங்களாப்பா? பிச்சைக்காரனா தானே அந்த வீட்டுக்கு வந்தேன். எச்சி சோறு சாப்பிட்டு தானே வளர்ந்தேன். இந்த கொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இது கொல்லணும்னு இருந்தா நீங்க செத்து போன்னு சொல்லியிருந்தாலே நான் செத்து இருப்பேன்லப்பா.
பெத்த புள்ள இல்லைன்ற ஒரு காரணத்தினால தானப்பா இவ்வளவு பண்ணீங்க. சரிப்பா, அடுத்த பிறவிலையாவது உங்க பெத்த மகனா பிறந்து ஆசைப்பட்ட பொண்ணோட கடைசி வரைக்கும் உங்க காலையே வாழணுப்பா. உனக்கு எப்படி நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன்னுடைய டீம் முக்கியமோ, நான் ஆசைப்பட்ட பணமும் என் பையனோட வாழ்க்கையும் தாண்டா நீ இடைஞ்சலா உயிரோட தாயினடி தவழ்ந்ததில்லை, தந்தை முகம் கண்டதில்லை, தாய் மணமும் பால் மணமும் புரியவில்லை, தாய் மண்ணின் தனி மணமும் தெரியவில்லை. படைத்தவனும் மறந்து விட்டான், எடுத்தவனும் விற்று விட்டான், தத்தெடுத்த தந்தை என்ற தெய்வம் தெய்வம், தாலாட்டி வளர்ந்த எந்த தெய்வம் தெய்வம், உன் கையால் நீ தெருவுல பிச்சை எடுத்து தின்னுட்டு இருந்தவனே, என் பையன் ஆசைப்பட்டாலும் வாங்கி அதே பையன் ஆசைப்படுறான். இந்த டீம்ல ஆனா வர முடியல. இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் அவன் டீம்ல வர முடியாது. ஆசை நேரமா வரணும்னா உயிரோட இருப்போம். பெற்ற பிள்ளை என்று வீதியிலே விட்டாயோ, கஞ்சியின்றி தவித்த என்னை காசுக்காக விட்டாயோ, ரத்த பாசம் முற்றிடவே வளர்த்த பாசம் மறந்தாயோ, பலியிட வேண்டும் என்றே பாசமுடன் வளர்த்தாயோ, கச்சிலைதான் உடைந்திடலாம், பொற்சிலைதான் படைத்திடலாம், கல்லறையில் ஓய்ந்தவனும் ஒரு நாளும் இடைஞ்சலா இருந்தவன் ஒழிஞ்சான். ஆசை நிறைவேறும்டா. வந்து நிற்பதில்லை, கண்ணன் கதை புரிகிறது, காரணமும் தெரிகிறது, கண்ணை மூடும் நேரம் இது இல்லதை இந்த ரெண்டு கையாளிங்க பெத்த மகனை வளர்த்த மகனை கொண்ட பாவி சார். நான் பாவி, இவ்வளவு பெரிய கொலைகாரனா நீ? உன்கிட்ட இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன். நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இதுக்கு மேல என்ன? தூக்கு தண்டனை தான்.